திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியர் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் எழுங்கள், நற்சிந்தனையோடு எழுங்கள். நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் சொல்லுகின்ற அருளுரைகளை கேட்டு மகிழுங்கள். நீங்களும் நல்ல சொற்களையே பேசுங்கள், நல்லதையே செய்யுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும். திருச்சிற்றம்பலம். அன்னம் வேலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன் சிவபெருமேன் குத்தப்பெருமேன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று ஏழாம் திருமுறையிலிருந்து திருக்கச்சி அநேக தங்காவதம் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். காஞ்சிபுரத்தினுடைய வடமேற்கிலே கழனி வெளி மத்தியில் இருக்கிறது. வடமேற்கே திருக்கட்சியில் உள்ளே அநேகதம் விநாயகர் பூசித்த தலம் என்று பொருள்படும் என்பர் கயப்பாக்கம் சதாசிவம் செட்டியார். விநாயகனும் வழிபட்டிருக்கிறார், குபேரன் வழிபட்டிருக்கிறார், சுவாமி அநேகதங்காவேஸ்வரர், அம்பாள் காமாட்சி அம்மை. திருச்சிற்றம்பலம். ஏழாம் திருமுறையிலே 10வது பதிகம் இந்த பதிகம். சுவாமிகள் காஞ்சியிலே தங்கியிருந்த நாட்களிலே திருவோணகாந்தர் தளியை வணங்கி திருக்கச்சி அநேகதங்காவதம் சென்று தரிசித்து பாடி அருளியது இந்த பதிகம். இது சிவபெருமானுக்கு மிக்க உவகையை தரும் இடம் காஞ்சி அநேகதங்காவதம் ஒன்றே என்று இந்த தலத்தினை புகழும் முகத்தால் அப்பெருமானுடைய பெருமைகள் பலவற்றையும் தோன்ற அருளி செய்தது இந்த பதிகம். அம்மை காமாட்சி, அப்பர் அநேகதங்காவதீஸ்வரர். பதிகம் 10வது பதிகம், ஏழாம் திருமுறை 10வது பதிகம். 3வது பாடலை பெருமானிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை நாம் முதலில் காண்போம். கொடிகளிடை கூவும் இடம், கொடிகளிடை குயில் கூவும் இடம், மயில் ஆளும் இடம், மழுவாளுடைய வடிகொள் புனல் சடை கொண்ட நுதல் கற்றை கண்டன் இடம், பிறை துண்டம் முடி செடிகொள் வினைப்பகை தீரும் இடம், திருவாகும் இடம், திருமார்பு அகலத்து அடிகளிடம், அழல் வண்ணன் இடம், கலிக்கச்சி அநேகதங்காவதமே என்று பாடுகிறார். அதாவது துன்பத்தை கொண்ட வினையாகிய பகை நீங்குவதும், 3வது பார்க்கணும், செடிகொள் வினைப்பகைம்பர். செடிகொள் வினைன துன்பத்தை கொண்ட வினையாகிய பகை நீங்குவதும், நன்மை வளர்வதும், மழுப்படையை உடைய விளக்கத்தை கொண்ட நீரை சடையிலே ஏற்றிருக்கிறார், கங்கை. அது மட்டுமல்ல மெய்யன்பர்களே, பிறை துண்டம் ஆகிய கண்ணியை அணிந்த நெற்றியை உடைய நீலகண்டனும்,
அழகான மார்பிடத்தனமாகிய பல அணிகலன்களை உடைய தலைவனும், நெருப்பு போலும் நிறத்தை உடையவன், நெருப்பு போலும் நிறத்தை உடையவன், பொன்னார் மேனியன். அப்படிப்பட்ட இறைவனுக்கு உரியதுமாகிய இடம் கொடி போலும் மகளிர் பாடல்களுக்கு இடையே கொடி போன்ற மகளிர்கள் பாடுகிறார்கள். அந்த பாடல்களுக்கு இடையே என்ன செய்கிறது? அங்கு உள்ள குயில்கள் எல்லாம் கூவுகின்றன. அவர்களுக்கு ஆடல்களுக்கு இடையே பாடலை கேட்டு குயில் கூவுகின்றன. அந்த கொடி போன்ற மகளிர்கள் ஆடுகின்ற ஆட்டம் இருக்கிறதே, அந்த ஆடலுக்கு இடையே மயில்களும் ஆடுகின்றன. கொடி போன்ற மகளிரும் ஆடுகிறார்கள், மயிலும் ஆடுகின்றன. அப்படிப்பட்ட மயில் ஆடுவந்த ஆரவாரத்தை உடைய கச்சி மாநகர்கண் உள்ள திரு அநேகதங்காவதம் என்னும் திருக்கோயில். மகளிர்களுடைய பாடலை கேட்டு குயில்கள் கூவுகின்றன. அது ஒரு ஆரவாரம். மகளிர்கள் ஆடுகிறார்கள், மயில்களும் ஆடுகின்றன. அப்படிப்பட்ட அருமையான ஒரு திருத்தலம். நல்ல அணிகலன்களை எல்லாம் அணிந்திருக்கிறார், தலைமாலை முதலியவற்றை கருதின. திருச்சிற்றம்பலம்.